Hi guys, a very good evening to all of you. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IBBSPO 2026 உடைய நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துருச்சு. ஸோ அதில் வேகன்சியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வேகன்சி தான் வந்திருக்கு சரிங்களா. ஸோ இதில் வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கான சிலபஸ் என்னென்ன படிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட், எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஓகேப்பா. ஸோ இன்னைக்கான கோட் என்ன சொல்கிறாங்கன்னா, நெவர் கம்பேர் யுவர் ஜேர்னி வித் அதர்ஸ் சரிங்களா. நம்ம இவ்வளோ தான் முடிச்சிருக்கோமே, அவங்க இவ்வளோ முடிச்சிருக்காங்களே, நமக்கு இவ்வளோ தான் மார்க் வருது, அவங்களுக்கு இவ்வளோ மார்க் வருதுன்ட்டு நீங்கள் எதை கடந்து வந்திருக்கீங்களோ அதை அவங்க கடந்து வரல சரிங்களா. நீங்கள் எதெல்லாம் கோத்ரூ பண்ணியிருக்கீங்களோ அதை அவங்க கோத்ரூ பண்ணல. நீங்கள் என்ன நிலமையில் உட்காந்து இந்த டெஸ்ட் எழுதுறீங்களோ அவங்களுக்கு அந்த நிலைமை கிடையாது. ஸோ அதனால் உங்களையும் அவங்களையும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களையே கம்பேர் பண்ணிக்கோங்க. நேற்று நீங்கள் எடுத்ததை விட இன்றைக்கி நல்லா எடுக்கிறீங்களா, நேற்று போட்ட எஃபர்ட்டை விட இன்றைக்கி நல்லா போடுறீங்களா, நேற்று எடுத்த மார்க்கை விட இன்றைக்கி பெட்டராக இருக்கா அப்படின்ற மாதிரியான உங்களை நீங்கள் பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் கம்பேர் பண்ணிக்கோங்களே தவிர மற்றவங்களையும் உங்களையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. இட் வில் நாட் லீட் டு எனிவேர் சரிங்களா. ஓகே. ஸோ நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் தமிழுடைய யூடியூப் சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகேப்பா. ஸோ இன்றைக்கி IBBSPO 2026 கம்ப்ளீட் சிலபஸ் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் சிலபஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த செஷனில் என்னது ஓகே எக்ஸாம் ஸ்டேஜஸ் என்னென்னா, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் ஸ்டேஜஸ் என்னென்ன இருக்குது, எதை ஃபோக்கஸ் பண்ணணும், அண்ட் டாபிக் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எதெல்லாம் முக்கியம், எங்கெல்லாம் படிக்கிறது, எப்படி போய் படிக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸ் சரிங்களா, எதுக்கு ஹை வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது, அதுக்கு வந்து அந்த டாபிக்ஸ்க்கு வந்து எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஓகேப்பா. ஸோ ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 சப்ஜெக்ட் தான். என்னது, இங்கிலீஷ், ஆப்டி, ரீசனிங் 3 சப்ஜெக்ட் தான். மெயின்ஸ் போகும்போது ரீசனிங் இருக்குது, ஆப்டி இருக்குது சரிங்களா, இங்கிலீஷ் இருக்குது, அது இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ், எக்கனாமிக் அவேர்னஸ் சொல்லிட்டு புதிய ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இது 3 சப்ஜெக்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ், 4 சப்ஜெக்ட் ஃபார் மெயின்ஸ் எப்பயுமே ஆஸ் யூஷுவல் இருக்கிறது தான் சரிங்களா. ஓகேப்பா. ஸோ இதில் இங்கிலீஷில் ப்ரிலிம்ஸில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்றது மேண்டேட்ரியாக எல்லா ஷிஃப்ட்லேயுமே கேட்பாங்க சரிங்களா. ஆர்சின்றது எல்லா ஷிஃப்ட்லேயுமே இருக்கும். ஸோ மினிமம் 4லேருந்து மேக்ஸிமம் 10 மார்க்குள்ளே இருக்கும் சரிங்களா. 4 மார்க்லேருந்து ஈவன் என்னது 10 மார்க் வரைக்கும் கூட இது வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகலாம் சரிங்களா. ஸோ பேசேஜ் ப்ராசஸிங் இருக்கணும் சரிங்களா. ட்ரெடிஷ்னல் அண்ட் தீம் பேஸ்டான லாங் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் கேட்பாங்க சரிங்களா. ஒரு கதையை கேட்பாங்க, அல்லது எதனா ஒரு தீம் பேஸ் பண்ணி கேட்பாங்க, அல்லது கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ போகக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள் கேட்கலாம், அல்லது ஹிந்து நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் இருக்கா அந்த பேசேஜை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கூட கேட்கலாம். ஸோ இதில் எது வேணாலும் நமக்கு கேட்பாங்க. ஸோ பேசேஜ் கொடுத்துட்டு அதுலேருந்து கேள்விகள் நமக்கு இருக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க. அந்த பேசேஜில் என்னென்னா பிளாங்க்ஸ் இருக்கும் சரிங்களா. அங்கே இங்கே என்னென்னா பிளாங்க் இருக்கும். ஸோ அந்த பிளாங்கை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பேசேஜில் ஒரு பிளாங்க் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 3லேருந்து 7 மார்க்குள்ளே எவ்வளோ வேணாலும் கேட்கலாம் சரிங்களா. ஸோ டிஃபர் ஆகும். ஈவன் 3 மார்க்ஸுக்கு கூட க்ளோஸ் டெஸ்ட் கேட்டிருக்காங்க, ஈவன் 7 மார்க்ஸ் கூட கேட்டிருக்காங்க. அடுத்து பேராகிராஃப் கம்ப்ளீஷன் சரிங்களா. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இந்த பேராகிராஃப்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு அதை ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரியும் கேள்விகள் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேப்பா. ஸோ இது எல்லாமே 3மே பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்குள்ளே சொல்லிடலாம். அண்ட் கிராமர் பார்ட்டுக்கு வந்தோன்னா சரிங்களா, கிராமர் பார்ட்டுக்கு வந்தோன்னா எரர் கேட்பாங்க. ஸோ மினிமம் 4 மேக்ஸிமம் 5 4லேருந்து 5 கொஷின் நமக்கு எரர் ஸ்பாட்டிங்கை பேஸ் பண்ணியான கேள்விகள் இருக்குது சரிங்களா. ஸோ என்ன எரர்னு கண்டுபிடிக்கணும், அல்லது எந்த பார்ட்டில் எரர்ன்றதை கண்டுபிடிக்கணும், அதை கேட்பாங்க. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அல்லது ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொன்னாலும் சரி, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொன்னாலும் சரி, சேம் டாபிக் தான். ஏன்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு பார்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணிவிடுவாங்க. இந்த ஹைலைட் பண்ண பார்ட்டுக்கு பதிலாக வேறு என்னப்பா வரலாம் அப்படின்ட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துடுவாங்க சரிங்களா. ஸோ எரர் என்னன்றது அவங்களே சொல்லிடுவாங்க, கரெக்ட் ஆன்சரும் அவங்களே கொடுத்துடுவாங்க. அதை பார்த்து சூஸ் பண்ணுறதா நமக்கு வேலை சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அல்லது ரீப்ளேஸ்மெண்ட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் கனெக்டர்ஸை சரிங்களா. 2 சென்டென்சஸ், இப்போ ஏ ஒரு சென்டென்ஸ் இருக்குப்பா, பி ஒரு சென்டென்ஸ் இருக்குப்பா, இது 2த்துல இந்த 3 கனெக்டர்ஸ் இருக்குப்பா. ஸோ இந்த 3 கனெக்டர்ஸில் எந்த கனெக்டர் போட்டால் கரெக்டாக இருக்கும்
அப்படின்றது கேட்பாங்க. 1 and 2 2 and 3 1 and 3 அல்லது எல்லாமேவா அல்லது எதுவுமே இல்லையா, அந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பெய்டு கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா டெய்லி ரெகுலராக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டெக்ஸ்ட் புக் ஆப்பில் பெய்டு கிளாஸஸ் லைவ் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேள்விகள், இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நிறையவே பார்ப்போம், நிறையவே கம் அக்ராஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகேப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒகேபுலரி. ஸோ 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். காம்ப்ரிஹென்ஷன் ஒன்று, கிராமர் ஒன்று, ஒகேபுலரி பார்ட் ஒன்று. ஸோ ஒகேபுலரி பார்த்தீங்கன்னா பேராஜம்பல் ஒகேபுலரி அண்ட் வேர்பல் எபிலிட்டி. சரிங்களா? ஸோ பேசக்கூடியது, ஒகேபுலரி யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்பாங்க. சரிங்களா? பேராஜம்பல் அல்லது ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்பாங்க. ஒரு பேசேஜ் என்ன பண்ணிடுவாங்க, சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக ஜம்பிள் பண்ணி கொடுத்துருவாங்க, ஆர்டரை மாற்றி கொடுத்துருவாங்க. அப்போது எந்த ஆர்டரில் மாற்றினோன்னா இந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸாக நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ட் ஸ்வாப் என்ன பண்ணுவாங்க, ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸில் 4 வார்த்தையை மட்டும் என்ன பண்ணிடுவாங்க, ஹைலைட் பண்ணி இன்டர்சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்போது ஆப்ஷன் என்ன கேட்பாங்கன்னா, எந்த 2 வார்த்தையை மாற்றினா கரெக்டாக இருக்கும், இல்லை 4 வார்த்தையை மாற்றினா கரெக்டாக இருக்குமா, எந்த ஆர்டரில் மாற்றினா கரெக்டாக இருக்கும், இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்கு கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்லர்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். சரிங்களா? சிங்கிள் ஃபில்லர்ஸ் கேட்கலாம், டபுள் ஃபில்லர்ஸ் கேட்கலாம், மெயின்ஸ்லாம் போனீங்கன்னா ட்ரிபிள் ஃபில்லர்ஸ் கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரே லைனில் 3 பிளாங்க் கொடுத்து கேட்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி மல்டிபிள் ஃபில்லர்ஸ் கொடுத்தோம் இதை நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒகேபுலரி முக்கியம், ரீடிங் முக்கியம், பேசேஜ் முக்கியம், காம்ப்ரிஹென்ஷன் முக்கியம், அண்ட் என்னது கிராமர் பார்ட்டும் முக்கியம். சரிங்களா? 4மே முக்கியம். 4மே இருந்தால் தான் நம்மளால இங்கிலீஷில் மேக்ஸிமம் ஸ்கோர் வாங்க முடியும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டியில் ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? இம்பார்ட்டன்ஸ் எது கொடுப்போம், ஸ்பீடுக்கு தான் கொடுப்போம். ஸோ அப்ராக்சிமேஷன் இதுதான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ராக்சிமேஷன் பார்த்தீங்கன்னா என்ன, இல்லை நிறையவே மார்க்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ டெசிமல் பேஸ்டானது ஹெவியாக இருக்கும். சரிங்களா? டெசிமல் பேஸ்டான கேள்விகள் கொஞ்சம் ஹெவியாக கேட்பாங்க. ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, ஷார்ட்கட்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். சரிங்களா? சிம்பிளிஃபிகேஷன் இந்த பாட்மாஸ் ரூல் இருக்கா, இதை மட்டுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா போட்டுடலாம். ஸோ ஸ்பீடு தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸ்பீடு எப்படி எக்ஸ்பர்ட் ஆகிறது, ஸ்பீடு எப்படி வேகமாக போடுறது அப்படின்னா நிறைய டெஸ்ட் போடும். டெஸ்ட் போட 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 ஸ்பீடு தானாகவே அதிகமாகும். டெஸ்ட் போட போட என்ன ஆகும், ஸ்பீடு தானாகவே அதிகமாகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் சீரீஸ் கூட போட்டுடலாம். இந்த ராங் நம்பர் கேட்பாங்களா, மிஸ்ஸிங் நம்பர் அல்லது ராங் நம்பர் கேட்பாங்களா, அதில் தான் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதுக்குன்னே ஒரு பேட்டர்ன் இருக்குது. சரிங்களா? சுதர்ஷன் சார்லாம் டெய்லி கிளாஸஸ் கொண்டு போயிட்டுருக்காரு, அதெல்லாம் ரெகுலராக பாருங்கள். அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னை வச்சு நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு ட்ரிக்ஸ் என்ன ஏதுன்றதை டெய்லி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? எக்ஸ் ஒய்யை விட பெருசா, எக்ஸ் வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய், லெஸ்ஸர் தேன் ஒய், ஈக்குவல் டு ஒய், அல்லது கிரேட்டர் தென் ஒரு லெஸ் தேன் greater than or equal to, less than or equal to, இந்த மாதிரி கேட்பாங்களா. 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு எதுப்பா கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வேகமாக போடக்கூடியது. இதை டக்கு போட ஆன்சர் அழகாக வரும். சரிங்களா? போட ஆன்சர் அழகாக வந்துடும். பட் கொடுத்துருக்க டைமுக்குள்ளே எல்லா கொஷினையும் போட முடியுமான்றது தான் கேள்வியாக இருக்கும். அதுக்கு ஸ்பீடு தான் முக்கியம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டக்குன்னு ஆன்சரை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்கோரும் அதிகமாயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அரித்மெட்டிக்னு சொல்கிற போது பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, இன்ட்ரெஸ்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், வேறு என்னப்பா, பார்ட்னர்ஷிப்பு, மிக்சர் அண்ட் அலிகேஷன், ரேஷியோ அண்ட் ஆவரேஜஸ். இதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த 6 டாப்பிக்கில் தான் இருக்கும். அரித்மெட்டிக்னு வந்துருச்சுன்னா ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேசிக்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அண்ட் ஒர்க்கு. சரிங்களா? ஸ்பீட் அண்ட் டைம் சொல்லலாம், பைப்ஸ் சொல்லலாம், ஸ்பீடு டைம் டிஸ்டன்ஸு, போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸு. இதே ஒன்று நமக்கு ரிப்பீட்டடாக எல்லா ஷிஃப்ட்லேயுமே இந்த கேள்விகளை பார்க்குறோம். எல்லா ஷிஃப்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணியான கேள்விகளை பார்க்குறோம். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இந்த நான் சொன்ன எல்லா டாப்பிக்கையும் கோ த்ரூ பண்ணுங்கள்.
ஓகே. ஸோ டிஐயும் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்பாங்கப்பா. டிஐ பார்த்தீங்கன்னா பார் கிராஃப் அல்லது லைன் கிராஃப் கொடுத்து கேட்பாங்க, பை சார்ட் கொடுத்து கேட்பாங்க, டேபிள் டிஐ கேட்பாங்க. மென்சுரேஷன் ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான் சரிங்களா. 2D 3Dக்கான மென்சுரேஷன் கேட்பாங்க. பட் ப்ரிலிம்ஸில் 2D 3Dக்கான மென்சுரேஷன் பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். யூஸ்வலாக மெயின்ஸில் தான் அதுக்கு அதிகமாக கேட்பாங்க சரிங்களா. இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இந்த நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்களா இல்லையான்றதை ஒரு செக்லிஸ்ட் போட்டுக்கோங்க சரிங்களா. நான் இப்போ சொன்ன டாபிக்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணுறப்போ, சிலபஸை கவர் பண்ணுறப்போ இதை முடிச்சாச்சுன்னு ஒரு செக்லிஸ்ட் போட்டுக்கோங்க சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் போகும்போது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சரிங்களா. லீனியர் சீட்டிங்காக இருக்கலாம், சிங்கிள் ரோவாக இருக்கலாம், பேரலல் ரோஸாக இருக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து ஒரு ரோவில் 5 பேர் உட்காந்துருக்காங்கப்பா. ஏ வந்து பியோடைய செகண்ட்ல இருந்து லெஃப்ட்டுப்பா, அந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. அல்லது இவன் வந்து நார்த்தில் உட்காந்துருக்கான், ஏ வந்து நார்த்தில் உட்காந்துருக்கு, பி வந்து சவுத்தில் உட்காந்துருக்கு, அந்த மாதிரியான கேள்விகளும் கேட்பாங்க. பேரலல் ரோஸ், இப்படி 2 ரோ இருக்குப்பா, இந்த ரோ இங்கே ஃபேஸ் பண்ணியிருக்கு, இந்த ரோ இங்கே ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஏக்கு ஆப்போசிட்டில் சி இருக்குப்பா, டிக்கு ஆப்போசிட்டில் இ இருக்குப்பா, ஈயோடைய லெஃப்டில் டியோட ரைட்டில் அப்படி சொல்லி கேள்விகள் கேட்பாங்க சரிங்களா. அன்சர்டன் நம்பர் ஆஃப் லீனியர் கேட்பாங்க. ஒரே லைனில் எத்தனையோ பேர் இருக்காங்கப்பா, ஏ வந்து பியோடைய 7th பிளேஸ் ஃப்ரம் த லெஃப்டில் இருக்குது, அந்த மாதிரியான கேள்விகளும் இருக்கும் சரிங்களா. ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். பட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பசிலும் சீட்டிங்கும் ஃபஸ்ட்டு போட்டுட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கோர் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பசிலும் சீட்டிங்கும் ஃபஸ்ட்டு போட மேக்ஸிமமாக ட்ரை பண்ணுங்க சரிங்களா. இங்கிலீஷில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனாக கடைசியாக போட ட்ரை பண்ணுங்க. ஓகே. க்ளோஸ்டு லேஅவுட், அதாவது சர்க்குலர் டேபிள்ஸ் இருக்கும் சரிங்களா. அதே சீட்டிங்கில் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டு, ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்குலர், ட்ரையாங்குலரு, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ ட்ரையாங்குலர் ஷேப்பில் 6 பேர் உட்காந்துருக்காங்கப்பா. கார்னர்ஸில் 3 பேர் உட்காந்துருக்காங்க, நடுவில் மிடில் 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ 6 பேர் உட்காந்துருக்காங்க. சிலர் உள்ளே பார்த்துருக்காங்க, சிலர் வெளியில் பார்த்து உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரியான கேள்விகள் ரிப்பீட்டடாக நம்ம பேங்கிங் எக்ஸாம்ஸில் கேட்டுட்ருக்காங்க சரிங்களா. அது இல்லாமல் ஃப்ளோர் பேஸ்டு கேட்பாங்க சரிங்களா. ஏ வந்து பியோட 2 ஃப்ளோர் மேலே இருக்குது, ஏ வந்து பியோட 2 ஃப்ளோர் மேலே இருக்குது, அந்த மாதிரி ஃப்ளோர் பேஸ்டு கேட்கலாம். இந்த ஃப்ளோர்லேயே வேரியபிள் கேட்கலாம். ஏக்கு வந்து என்ன சொல்லலாம், ப்ளூ கலர் பிடிக்கும், பிக்கு வந்து ஆப்பிள் பிடிக்கும், அந்த மாதிரி என்னது ரேண்டமான வேரியபிள்ஸ் வச்சும் கேட்கலாம். பாக்ஸு கேட்கலாம் சரிங்களா. பாக்ஸ் நம்பர் 6 வந்து பாக்ஸ் நம்பர் 8க்கு மேலே இருக்குது, பாக்ஸ் நம்பர் 2 வந்து பாக்ஸுக்கு நம்பர் 8க்கு கீழே இருக்குது, அந்த மாதிரியான பாக்ஸிங் அரேஞ்ச்மெண்ட்டும் கேட்கலாம். ஸ்கெடியூலிங் கேட்கலாம் சரிங்களா. மந்த்தை வச்சு, டே வச்சு, இயரை வச்சு, அதை வச்சு என்னது நமக்கு ஸ்கெடியூல் கேட்பாங்க. பி வந்து வெட்னஸ்டே இன்டர்வியூ அட்டன் பண்ண போகுது, சி வந்து சாட்டர்டே இன்டர்வியூ அட்டன் பண்ண போகுது, அந்த மாதிரி என்னது ஸ்கெடியூல்ஸ் கொடுத்தும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சீட்டிங் அண்ட் பசில்ஸ் ரொம்ப முக்கியம்ப்பா. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இது 2த்தையும் அட்டன் பண்ணிவிடுங்க, எக்ஸாமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, கோடிங், டிகோடிங் மேண்டட்ரியாக இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இதோட நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். கோடிங் டிகோடிங்னா என்ன, கொஷின் கொடுத்தாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது எல்லா நாலேஜுமே கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுக்கு ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணிக்கோங்க சரிங்களா. நான் சொன்ன டாபிக் எல்லாமே நீங்கள் மேண்டேட்ரியாக படிச்சிருக்கணும். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு 2த்துக்குமே அந்த டாபிக்ஸ்லாம் ரிப்பீட் ஆகும், அதனால் ஒழுங்காக பாருங்கள் சரிங்களா. பிளட் ரிலேஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக கேட்பாங்கப்பா. பிளட் ரிலேஷன்ஸ்லாம் கேட்காத செட்டே கிடையாது. டைரக்ஷன் சென்ஸ் கேட்பாங்க, ஆர்டர் ரேங்கிங் கேட்பாங்க சரிங்களா. இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா. அடுத்து மெயின்ஸுக்கு போகணுன்னா ஆப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபனல் வச்சோ சரிங்களா, ஃபனல் டிஐ கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஐபிபிஎஸ் பிஓன்றது கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா ஃபனல் டிஐ கேட்பாங்க சரிங்களா. கேஸில் டிஐ கேட்பாங்க, டிஐயில் மிஸ்ஸிங் வேல்யூ கொடுத்து கேட்பாங்க சரிங்களா. டிஐயில் ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, சில வேல்யூஸ் மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்கும், அதை வச்சு என்னது அந்த பாக்ஸை வச்சு நமக்கு கேள்விகள் நிறைய கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எல்லா கொஷினுமே அட்டன் பண்ண முடியுமா மெயின்ஸுக்கு போகணுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கொஷினுமே கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியாது. கேள்விகள் கஷ்டமாக இருக்கும், டைமும் கம்மியாக இருக்கும். ஸோ அட்டன் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அட்டன் பண்ணுற கொஷின்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ப்ரொபபிலிட்டி கேட்பாங்க, பெர்முடேஷன் காம்பினேஷனு ப்ரொபபிலிட்டிலாம் கேட்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸில் கொஞ்சம் கம்மி தான் அதுக்கு சான்சஸ், பட் மெயின்ஸில் அதிகமாக கேட்பாங்க. அண்டு
குவாலிட்டி கம்பேரிசன் கேட்பாங்க, Q1 Q2ஓட பெருசாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. டேட்டா சஃபிஷியன்சி கேட்பாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்துருவாங்க, ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த கன்க்ளூஷன் வரத்துக்கு ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் போதுமா, ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் போதுமா, இல்லை ரெண்டுமே வேணுமா, இல்லை ரெண்டுமே பத்தாதா, அந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் மெயின்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்கப்பா, நிறைய வாட்டி நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த டாபிக்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெயின்ஸ் போகும்போது இந்த Q1 Q2லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது பசிலில் போகும்போது சரிங்களா ஹை லெவல் பசிலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பசில்ஸ்லாம் என்னது பாக்ஸஸாக போட்டு நமக்கு என்னது இன்னும் பாசிபிலிட்டி அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ பிளட் ரிலேஷன்ஸை பேஸ் பண்ணி என்னது கலரை பேஸ் பண்ணி நமக்கு பேராமீட்டர் கேட்பாங்க, மெஷின் இன்புட் அவுட்புட் கேட்பாங்க. சரிங்களா? கோடட் இன்இக்வாலிட்டிஸ் கேட்பாங்க, சிம்பிள் பேஸ்டான மேத்தமெட்டிக்கல் சார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குப்பா. சரிங்களா? இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்கப்பா. அகைன் அண்ட் அகைன் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். செக்லிஸ்ட் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? கிரிட்டிக்கல் அண்ட் வேர்பல் லாஜிக் கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் கேட்பாங்க, காஸ் அண்ட் எஃபெக்ட் கேட்பாங்க, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனு, ஸ்ட்ராங் அண்ட் வீக் ஆர்கியூமெண்ட்டு. ஸோ ஸ்ட்ராங் ஆர்கியூமெண்ட் வீக் ஆர்கியூமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால அது கரெக்டாக போட முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்ட் வந்து இதுக்குன்னா நம்ம இப்படி தான் யோசிக்கணும், இதுக்குன்னா நம்ம இப்படி தான் யோசிக்கணுன்றதை நம்ம யோசிக்கக்கூடிய அந்த திறனையே கொஞ்சம் மாற்றணும், கரெக்டாக ஆல்ட்ரு பண்ணணும். ஸோ அதை எப்படி மாற்றணுன்றது கேள்விகள் நிறைய அட்டன் பண்ண தான் தெரியும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய இது பண்ணுங்க. சரிங்களா? கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் நமக்கு பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் கேட்பாங்க, ஹார்ட்வேர் கேட்பாங்க, சாஃப்ட்வேர் கேட்பாங்க, ஷார்ட்கட்ஸ் கேட்பாங்க. இது 3 தான் மேஜராக இருக்கும். சரிங்களா? ஹார்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா CPU கம்பனன்ட்ஸோ மெமரி பேஸ்டோ அது பெரிஃபரல்ஸ் வச்சோ கேட்பாங்க. சாஃப்ட்வேர் வந்து OS, கோர் நெட்வொர்க்கு, டொபாலஜி, இன்டர்நெட் ப்ரோட்டோகால் இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஷார்ட்கட்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? கண்ட்ரோல் Z எதுக்கு, கண்ட்ரோல் X எதுக்கு, கண்ட்ரோல் V எதுக்கு, கண்ட்ரோல் P எதுக்கு, இதெல்லாம் கேட்பாங்க. ஷார்ட்கட்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. அண்ட் என்னது எம்எஸ்ல ஸ்டாண்டர்ட் அப்ரிவேஷன்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு MS ஆஃபீஸில் வந்து இந்த காரியத்தை நீங்கள் பண்ணணும்னா எங்கே போய் தேடுவீங்க, இது எங்கே இருக்கும், டூல்ஸ் எங்கே இருக்கும், அந்த மாதிரியான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கம்ப்யூட்டர் வந்து நமக்கு மெயின்ஸில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல், ஓகேங்க, பேங்கிங் ஃபண்டமெண்டல்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரக்சர், டைப்பு, ஹிஸ்ட்ரி, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்க்ஸ், எப்போ நேஷனலைஸ் ஆச்சு, யார் பண்ணாங்க, எந்த வருஷம் பண்ணாங்க, அந்த மாதிரியான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. RBI பற்றி கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. சரிங்களா? RBIயோட டூல்ஸ், மானிட்டரி பாலிசி என்னென்னது, அஃபிஷியல் சர்க்குலர் என்னென்னலாம் விட்டுருக்காங்க, ரீசெண்டாக என்ன சர்க்குலர் RBIயில் போயிருக்கு, அந்த மாதிரியான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ் பற்றி, சரிங்களா, நார்ம்ஸ், NPS, மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இதெல்லாமே நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே என்னது ஒரு பேசிக் ஐடியாவாச்சும் இருக்கணும். சரிங்களா? பேசிக் ஐடியா இல்லை, இதை பற்றி தெரியவே தெரியாதுன்னா நிறைய டெஸ்ட் போடுங்க. டெஸ்ட் போட்டு முடிச்சுட்டு அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் உட்காந்து பாருங்கள். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷனில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணும்போது எக்ஸாமுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக எடுத்து ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கூட ரிவர்ஸ் லேர்னிங் பண்ணால் கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களாப்பா? ஓகேப்பா. ஸோ நம்மளுடைய எக்கனாமிக் அண்ட் டிஜிட்டல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேங்கிங் பற்றி கேட்பாங்க. NPCI ஃப்ரேம் ஒர்க்கு, BIM, UPI, எதனா புதுசாக ஒரு வந்து AI வந்து ஹெல்ப் அவுட்க்கு இருக்குது அப்படின்னா அதை பற்றி கேட்பாங்க. சரிங்களா? ஓகே. நேஷ்னல் மெட்ரிக்ஸ் கேட்பாங்க. யூனியன் பட்ஜெட் பற்றி எதனா அப்டேட் இருக்கா, எக்கனாமிக் சர்வே ஹைலைட் இருக்கா, GDP ட்ராக்கிங்கு, இன்ஃப்ளேஷன் ரேட்ஸு, இதை பற்றிலாம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, வெல்ஃபேர் பிளான்ஸு, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை பேஸ் பண்ணி என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு என்னது கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியம்ப்பா. கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்குள்ளே தான் வரும். சரிங்களா? ஸோ இதில் நியூஸ் கடைசி 6 மாதத்தோடதாச்சும் மினிமம் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் ஆச்சும் படித்து வச்சுக்கோங்க. குளோபல் ஈவெண்ட்ஸ் கேட்கலாம், சம்மிட்ஸு, இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டீஸு, ஜியோபாலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் பற்றி கேட்கலாம், நேஷ்னல் அல்லது இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் பற்றி கேட்கலாம், ரேங்கிங் இண்டிசஸ் கேட்கலாம். சரிங்களா? இந்த ரிப்போர்ட் படி நம்ம இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க்கில் இருக்குது, இந்த ரிப்போர்ட் படி நம்ம இந்தியா வந்து எத்தனாவது இதில் இருக்குது, எது கீழே இருக்குது, எதுக்கு மேலே இருக்குது, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கவும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸில் நமக்கு
ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் சரிங்களா. அது இல்லாமல் டிஸ்கிரிப்டிவும் இருக்கும், ரிட்டனும் இருக்கும், டிஸ்கிரிப்டிவும் இருக்கும். இப்போ ரிட்டன்னா அப்ஜெக்டிவ் பேஸ்டு கொஷனும் ஒன்று இருக்கும், டிஸ்கிரிப்டிவும் ஒன்று இருக்கும். ஸோ அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா எப்படி கம்ப்யூட்டரு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ரீசனிங், ஆப்டி கூட சேர்ந்து இங்கிலீஷும் எழுதுவீங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 minutes பிரேக் கழிச்சிட்டு, பிரேக்னா எந்திரிச்சு போகக்கூடாது, உட்காந்த இடத்துல தான் கீபோர்ட்லாம் கரெக்டாக இருக்கான்லாம் செக் பண்ணுறதுக்காக அந்த 10 minutes பிரேக்கு. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் இருக்கிற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிப்டிவில் 2 கொஷின் தான் இருக்கும். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம், 2 கொஷின், ஒன்று எஸ்ஏ ரைட்டிங், இன்னொன்று ரிப்போர்ட் ரைட்டிங் அல்லது ப்ரிசே ரைட்டிங்காக இருக்கும். இது நீங்கள் ரெண்டுத்தையுமே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ மொத்த மார்க் அதுக்கு பார்த்தீங்கன்னா 30 மார்க்கு சரிங்களா. அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டரே உங்களை கரெக்ஷன் பண்ணும் சரிங்களா. நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், எழுதுகிற மாதிரி இருக்காது, டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், கரெக்ஷன் பண்ணும் சரிங்களா. அதாவது அதில் வந்து நீங்கள் வள கொலன்னு எழுதுனீங்கன்னா அதில் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுத ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷனாக அள்ளி கொட்ட வேண்டாம், தெரிஞ்ச ஃபேக்டாக இருந்துச்சுன்னா எழுதுங்க. நீங்களாம் எதையுமே அசியூம் பண்ணி போடாதீங்க சரிங்களா. நீங்களாம் ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணியும் போடாதீங்க. கம்ப்யூட்டர் அதெல்லாம் செக் பண்ணி தான் பண்ணும். அதனால அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக அட்டென்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்டிவ் மட்டும் சரிங்களா. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்கள், ஸ்பீடுக்கு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரிங்களா. மேக்ஸுக்கு ஸ்பீடு, மேக்ஸு, மார்க் டெஸ்ட் ஸ்பீடு, பேசிக் லாஜிக் லூப்ஸ் அதாவது ஷார்ட்கட்ஸ் சரிங்களா. ஷார்ட்கட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க, நிறைய டெஸ்ட் போடுங்க சரிங்களா. ஓகே, இதுவே மெயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷனுக்கு நிறைய கேஸ்லெட்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, கிரிட்டிக்கல் லாஜிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, பேங்கிங் சர்க்குலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ டெய்லி என்ன பண்ணலான்னா ஒரு 15 நிமிஷம் டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ கூட வேண்டாம், நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி கூட டெய்லி 15 minutes ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் உங்களுடைய டைப்பிங் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சரிங்களாப்பா. ஓகே, ஸோ நம்மளுடைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா டெய்லி காலைல 9 மணிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எடிட்டோரியல் செஷன் பார்த்துட்ருக்கோம். இது வந்து உங்களுக்கு ரீடிங் பேசேஜ்லேயோ க்ளோஸ் டெஸ்ட்லேயோ அல்லது என்ன சொல்லலாம் டிஸ்கிரிப்டிவ்லேயோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாயந்தரம் 4 மணிக்கு நம்ம கிராம பாட்டை கவர் பண்ணும் சரிங்களா. ஸோ பேங்க் எக்ஸாமுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேங்க் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த லைவ் செஷன்ஸ் பெய்டு கிளாஸை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் பாஸ் சப்ஸ்கிரிப்ஷன், நம்ம டெக்ஸ்ட் புக்குடைய சூப்பர் பாஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கலாம். என்ன பண்ணுங்கள், ஈஸி இங்கிலீஷ்ன்ற இந்த கோடை அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஆஃபரோட என்ன பண்ணலாம், நம்ம கிளாஸஸை ஜாயின் பண்ணிக்க முடியும். 3 monthsக்கு பார்த்தீங்கன்னா 529 தான், 1 yearக்கு 1799 தான். இந்த சூப்பர் பாஸ் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் லைவ் கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரீஸுமே சேர்ந்து இதில் வந்துடும். நீங்கள் டெஸ்ட்டுக்குன்னு தனியாக எங்கேயும் போய் வாங்கணும்னு அவசியம் இருக்காது சரிங்களாப்பா. ஓகேப்பா, ஸோ செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சிலபஸ் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் கவர் பண்ணிட்டேன் சரிங்களா. செஷன் லைக் போடாதவங்க மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்க. டெக்ஸ்ட் புக் மொபைல் ஆப் இன்னும் யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலையோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், மறக்காமல் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சரிங்களாப்பா. ஓகேப்பா, லைக் ஒன்று மறக்காமல் போட்டுருங்கப்பா. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க சரிங்களா. Thank you so much. Bye-bye. Take care. Have a great weekend. Bye-bye.